ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஷார்ட் ஸ்டோரி மூலமா நம்ம இங்கிலீஷ் கத்துக்கலாம். சிறுகதை மூலமா நம்ம ஆங்கிலம் கத்துக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு பெரிய பெருமையான யானை சிறிய விலங்குகளை கொடுமைப்படுத்த விரும்பியது. A big proud elephant loved bullying smaller animals. A big அப்படின்னா ஒரு பெரிய, அப்படிங்கறது நம்ம ஒரு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெரிய. A big proud elephant பெருமையான யானை. proud அப்படின்னா பெருமை அப்படின்னு அர்த்தம். proud elephant பெருமையான யானை. loved bullying அப்படின்னா கொடுமைப்படுத்த விரும்பியது. bullying அப்படிங்கிறது கொடுமைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். bullyingனா கொடுமைப்படுத்துதல். கொடுமைப்படுத்த விரும்பியது. loved bullying யாரை கொடுமைப்படுத்த விரும்பியது? சிறிய விலங்குகளை. சிறிய விலங்குகளை. smaller animals. smaller animals. A big proud elephant loved bullying smaller animals. தினமும் அவன் அந்த எறும்பு புற்றின் மேல் தண்ணீர் தெளித்தான். அந்த சிறிய எறும்புகளுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு கடினமாக இருந்தது. Every day he sprayed water at the ant hill. Every day தினமும் he sprayed. he அப்படிங்கிறது அவன், அதாவது நம்ம கதையில யானைய சொல்றாங்க. he sprayed water அவன் தண்ணீர் தெளித்தான். he sprayed water எங்க தெளித்தான்? at the ant hill. ant hill அப்படின்னா தமிழ்ல எறும்பு புற்றுன்னு அர்த்தம். ant hillனா எறும்பு புற்று. at the ant hill எறும்பு புற்றின் மேல் தண்ணீர் தெளித்தான். making life difficult. making life difficult அப்படின்னா வாழ்க்கை வாழ்வதற்கு கடினமாக இருந்தது. making life difficult for the tiny ants. யாருக்கு கடினமா இருந்தது? அந்த டைனி ants. டைனி அப்படின்னா சிறிய, மிகச்சிறிய அப்படின்னு அர்த்தம். டைனி ants அந்த சிறிய எறும்புகளுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு கடினமாக இருந்தது. Every day he sprayed water at the ant hill, making life difficult for the tiny ants. ஒரு நாள் அந்த எறும்புகள் அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்பியது. One day the ants decided to teach him a lesson. One day அப்படின்னா ஒரு நாள். The ants அந்த எறும்புகள் decided முடிவு செய்தது. decidedனா முடிவு செய்தது. என்ன முடிவு செய்தது? to teach him அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தது. him அப்படிங்கிறது அந்த யானைய சொல்றாங்க. ஓகேங்களா? One day the ants decided to teach him a lesson. அவைகள் அவனுடைய தும்பிக்கைக்குள் ஊர்ந்து சென்றது. பிறகு உள்ளிருந்து அவனை கடிக்க ஆரம்பித்தது. They crawled into his trunk. They crawled into his trunk. Crawled அப்படின்னா ஊர்ந்து சென்றது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? They அவைகள் crawled ஊர்ந்து சென்றது. எங்க ஊர்ந்து சென்றது? into his trunk. trunk அப்படின்னா யானையோட தும்பிக்கை தான் trunk அப்படின்னு நம்ம சொல்லுவோம். into his trunk அவனுடைய தும்பிக்கைக்குள் ஊர்ந்து சென்றது. and started biting him. பிறகு and அப்படின்னா பிறகு started biting him அவனை கடிக்க ஆரம்பித்தது. அவனை கடிக்க ஆரம்பித்தது. from the inside உள்ளிருந்து. from the inside அப்படின்னா உள்ள இருந்து. ஓகேவா? உள்ளிருந்து அவனை கடிக்க ஆரம்பித்தது. They crawled into his trunk and started biting him from the inside. அந்த யானை ஆடியது, வலியில் அலறியது. அது மன்னிப்பிற்காக வேண்டும் வரை. The elephant danced. அந்த யானை ஆடியது. பாத்தீங்களா? The elephant danced அப்படின்னா அந்த யானை ஆடியது. and howled in pain. howled in pain அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்னா வலியில் அலறியது. howled in painனா வலியில் அலறியது. until he begged for forgiveness. until அப்படின்னா அது வரைக்கும் அப்படின்னு சொல்றது. until அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எது வரைக்கும்னா he begged for forgiveness. begged for forgiveness அப்படின்னா மன்னிப்பிற்காக வேண்டுறது, கெஞ்சுறது, அதுதான். ஓகேவா? until he begged for forgiveness அது மன்னிப்பிற்காக வேண்டும் வரை அது வலியில் ஆடியது, அலறியது. ஓகேவா? The elephant danced and howled in pain until he begged for forgiveness. மறுபடியும் எந்த எறும்புகளையோ அல்லது வேறு யாரையோ காயப்படுத்த மாட்டேன் என்று அவன் சத்தியம் செய்தான். He promised.
he promised அப்படின்னா அவன் சத்தியம் செய்தான். அவன்னா யானை. ஓகேவா? he promised அவன் சத்தியம் செய்தான். என்ன சத்தியம் செய்தான்? to never hurt the ants or anyone else again. again அப்படின்னா மறுபடியும் அப்படின்னு அர்த்தம். anyone else அப்படின்னா வேறு யாரோ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ மறுபடியும் எந்த எறும்புகளையோ அல்லது வேறு யாரையோ காயப்படுத்த மாட்டேன். to never hurt the ants or anyone else again. he promised to never hurt the ants or anyone else again. ஓகே, அவ்வளவுதான், கதை முடிஞ்சிடுச்சு. நம்ம மாரல் ஆஃப் த ஸ்டோரிக்கு வந்துட்டோம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னா இந்த கதையில நம்ம கத்துக்கிட்ட நீதி. மாரல் அப்படின்னா நீதி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த கதையினுடைய நீதி பார்க்கலாமா? no one is too small. யாரும் சின்னவங்க கிடையாது. no one is too small to make a difference. ஒரு மாற்றத்தை உருவாக்க, டிஃபரன்ஸ் அப்படின்னா மாற்றம், மேக் அப்படின்னா உருவாக்குறது. to make a difference, ஒரு மாற்றத்தை உருவாக்க யாருமே சிறியவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எல்லாராலையுமே மாற்றத்தை உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. no one is too small to make a difference. be kind to everyone. எல்லார்கிட்டயும் அன்பாவும் இரக்கமாவும் இருங்க. கைண்ட் அப்படின்னா அன்பு, இரக்கம் அப்படின்னு அர்த்தம். everyoneனா எல்லார்கிட்டயும். be kind to everyone. எல்லார்கிட்டயும் அன்பா இருங்க. no matter how big or small they are. அவங்க எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்னவங்களா இருந்தாலும் சரி, பரவாயில்லை. no matter அப்படின்னா பரவாயில்லை அப்படின்னு அர்த்தம். how big எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும், or small they are எவ்வளவு சின்னவங்களா அவங்க இருந்தாலும், they are அப்படின்னா அவங்க. ஓகேவா? அவங்க எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கிட்டையுமே அன்பா இருங்க. be kind to everyone no matter how big or small they are. ஓகே எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிகினர்ஸ்க்கும் கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட் ஸ்டோரியில நம்ம இங்கிலீஷ் கத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.